மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாமானியன் குரல் அப்படிங்கிற பேஜ்லேருந்து சேனல்லேருந்து பேசுகிறேன். போன வீடியோ இந்த மாதிரி என்னோடய தாட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் குப்பையை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய மைண்டில் உள்ள தாட்டை நான் சொன்னேன். மற்றபடி நான் யார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்கல, இது பண்ணல. பட் உங்களோட ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள், நான் அதை என்னோடய பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கிறேன். ரெண்டாவது, நான் இந்த வீடியோ வியூஸ்க்காகவோ ரெண்டாவது ஃபேமஸ் ஆகிறோ அப்படிங்கிறதுக்காகலாம் நான் அந்த வீடியோ பண்ணலைங்க. நான் போட்டுக்கிட்டுருக்கிற டைமே கிட்டத்தட்ட 3:30 மணி. ஸோ எனக்கு நைட்டு எப்படி சொல்கிறதுங்க, நான் தூங்கும்போது என்னோடய மைண்டுக்குள்ளே ஓடுற கேள்விகள் இதெல்லாம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். பட் அவங்க எல்லாருமே இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் அவங்க வந்து ஒரு ஒரு கேளிக்கையாக தான் பார்க்குறாங்க. ஆனால் எனக்குள்ள ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் ஒரு சாமானியம் இருக்கேன், நம்ம ஏன் ஒரு பொசிஷனில் இருந்தோம், ஒரு சிஎம்மாக இருந்தால் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாதா? நம்ம சாமானியம் நினைக்கிறோம். அப்போ நம்ம இதெல்லாம் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த விஷயம் சரியாயிடும். அப்போ ஏன் அவங்க நினைக்கிறாங்களா, இல்லை நினைக்க மாட்டேங்காங்களா, இல்லை எதுவும் நடக்க மாட்டேக்கா? எல்லாம் நம்ம வெளிநாடே பார்த்து பேசுகிறோம். அந்த நாடு இப்படி இருக்குது, அங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது. அப்போ நம்ம இருக்கிற சிட்டியை நம்ம சரி பண்ணால் தாங்க உண்டு. ஸோ இதில் என்னோடய பங்கு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது நீங்கள் நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை விட்டுருங்க, அவ்வளோதான். நான் இது வேறு யாருக்காகவோ அப்படிலாம் எதுவுமே போடல. என் மைண்டுக்குள்ளே கேட்குற கேள்வியை நான் என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. மற்றபடி நான் வந்துட்டு ஒரு இதை பண்ணணும் அப்படி இப்படிலாம் இல்லைங்க. இது மாதிரி நடந்தால் எல்லார் லைஃப்பும் நல்லா தானேங்க இருக்கும். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கிறவங்க பர்சன்டேஜ் கம்மி தான். மிடில் கிளாஸாக ஒருத்தங்க இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அதிகம். நான் கஷ்டப்படுறவங்களுக்கு ரிச்சாக இருக்கிறவங்க எப்படினாலும் பொழைச்சிப்பாங்கங்க. ரெண்டாவது, மிடிலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுறவங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் நல்லா ஆகணுமே அப்படின்ட்டு தான் நீங்கள் டெய்லியுமே நான் ரோட்லலாம் பார்க்கும்போதுங்க, பிச்சை எடுக்கிறவங்க, இந்த ரோட்டில் இது பண்ணுறவங்க அவங்களாம் பார்க்கும்போது ஏன் இப்படி ஆகுறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்கிட்ட என்ன சொல்கிறது, நான் ஒரு தனி மனிதன் தான். என்னால் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது. பட் நான் நினைக்கலாம்ல, அது என்னோடய தாட்டு தானே. இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. மற்றபடி இது மாறும், இதை மாற்ற முடியும் அப்படிலாம் எனக்கு நம்பிக்கையும் இல்லைங்க. ஆனால் என்னோடய தாட்டுக்குள்ளே வர்ற விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதானுங்க. இதில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது நீங்கள் இப்படி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், நானும் இப்படி நினைக்கிறேன் அப்படி எல்லாத்துக்குமே தாட் இருக்குங்க. மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு நார்மலாகவே இயல்பு குணம், இறக்க குணம் இருக்குங்க. அவர் ரோட்டில் ஒருத்தவங்களை பார்க்கும்போதே ஒரு மனிதனாக பிறந்தாலே நார்மலாக அந்த குணம் இருக்குங்க. ஸோ அதை ஒரு விஷயமாக தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே, வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே இதை வந்துட்டு நானும் இப்படி நினச்சேன், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கிறேன். எழுதி வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணி சொல்கிறேன். இது என்னோடய தாட் ப்ராசஸில் நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க.